ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷின்சான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஆக்ஷன் காமினோட ஜிகிரி தோஸ்தான மிமிக்கோவை ஒரு காக்கா மேன் தூக்கிட்டு போயிடுவான். இப்போ மிமிக்கோ ஆக்ஷன் காமின் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த, இப்போ அங்கே ஆக்ஷன் காமின் வந்துட்டு ஒரே ஒரு விசில் தான் அடிப்பார். இப்போ அவரோட ரோபோட்டாக அங்கே வருமா, அதை பார்த்த நம்ம தலைவனும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு புரிச்சு போவான். இப்போ ஆக்ஷன் காமினா அவரோட ரோபோட்டாகவும் சேர்ந்து அந்த காக்கா மேனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தா போல் ஒரு ஜம்பை போட இப்போ ரோபோட்டாக்கும் சர்ஃபிங் போர்டாக உருமாற ஆக்ஷன் காமினா அதில் தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு அடுத்து அந்த சர்ஃபிங் போர்டு எடுத்து காக்கா மேன் பின்னாடி சுருகுவார் பாருங்க. அவன் பொத்துன்னு கீழே விழ போன மிமிக்கோவை ஆக்ஷன் காமின் பிடிச்சிருவாரு. அடுத்து ஆக்ஷன் காமினும் ரோபோட்டாக பார்த்து அவனை சுட்டுடுன்னு சொல்ல அதுவும் ஏகப்பட்ட புல்லட் அனுப்பி அவனை சுட்டு சோழியை முடிச்சிடும். அடுத்து இவங்களும் வெற்றி குறி போட இதோட அந்த எபிசோட் முடியுது. இதை பார்த்த நம்ம தலைவனும் ஐயோ வேற லெவலு, இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஷீரோக்கும் அதே கெட்டப்பை போட்டு விடுவான். இதை பார்த்த மிக்சியும் டே ஷின்சான் நாயை என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க நம்ம தலைவனும் அம்மா வாயிலடிங்க நாயின்னு சொல்லாதீங்க ஆக்ஷன் ரோபோட்னு சொல்லுங்கன்னு சொல்ல மிக்சியும் நீ எந்த இளவையாச்சும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் ஷீரோ ராக்கெட் மாதிரி பரப்பாப்போன்னு சொல்ல ஷீரோவும் ஆளை விட்றா தெரிக்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும். அடுத்து நம்ம தலைவனும் ஷீரோவை கூட்டிகிட்டே வெளியே போவான். பசங்க எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு இருப்பாங்க. மசவை மட்டும் அழுதுட்டு இருப்பானா. இதை பார்த்த நம்ம தலைவனும் என்ன மசவை கண்ணு வெறுக்குதான்னு கேட்க மசாவும் டேய் நான் அழுதுட்டு இருக்கேன்டான்மா. நம்ம தலைவனும் ஏன்டா அழுகுறன்னு கேட்க நேனியும் போச்சானும் மசோ மெமிக்கோ பொம்மை வச்சுருந்தான், அது இப்போ தொலைஞ்சு போச்சு, எங்கே போட்டான்னு தெரியல, அதனால தான்ப்பா அழுகுறான்ட்டு சொல்ல நம்ம ஷின்சானும் கசாமா கிட்ட கசாமா மசோ பொம்மையை எந்த இடத்துல தொலைச்சான்ட்டு கேட்க கசாமாவும் அந்த வெங்காயம் தெரியலன்ட்டு தான் மசோ உக்காந்து அழுதுட்டு இருக்கான், தெரிஞ்சால் நாங்கள் போயிட்டு எடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இப்போ ஷின்சானும் கவலையை விடுங்க நம்ம கிட்ட தான் ஆக்ஷன் டாக் இருக்குது, இது கண்டுபிடிக்கணுமா. இப்போ ஷீரோவும் மசாவோட கையை போயிட்டு மோந்து பார்க்குமா. இப்போ மசாவும் ஏன்பா இதை கண்டுபிடிக்குமான்னு கேட்பான். கசாமாவும் நேற்று எபிசோட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நாய் தான் மெமிக்கோவை காப்பாத்துச்சு, ஸோ இதை காப்பாற்றணுமா. உடனே ஷின்சானும் ஒய் நீ பொம்மை படம்லாம் பார்க்க மாட்டே பீத்துவியே, இப்போ என்னப்பான்னு கேட்க கசமாவும் இல்லை சேனல் மாற்றும் போது ப்ரோமோவில் பார்த்துருவான். இப்போ ஷீரோவும் ஒவ்வொன்றும் குறைச்சிட்டு இவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். இவங்களும் ஷீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. ஷீரோவும் பார்க்குக்கு போக பார்க்கில் மண்ணை காக்கா குத்திக்கிட்டு இருக்கும். இவங்க வரத்தை பார்த்துட்டு அந்த காக்கா பறந்து போக இவங்களும் பார்க்குக்குள்ளே வந்துட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருப்பாங்க. இப்போ ஷீரோவும் அந்த காக்கா கொத்தன இடத்துக்கு போயிட்டு மண்ணை அப்படியே கலரி பார்க்கும். வெள்ளை கலரில் என்னமோன்னு கிடைக்கும். நம்ம தலைவனும் அதை கையில் எடுத்துக்கிட்டு ஓமே காடு இதுவா, இதை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்ப்பான். பார்த்தா அது அவனோட டைனோசரோட பேக்கு. தலைவனுக்கு ஒரே குதூகலமாயிடும். அடுத்து ஷீரோவும் திரும்பி ஸ்மெல் பண்ணிவிட்டு இவங்களை வேற ஒரு முட்டு சந்துக்கு கூட்டிகிட்டு போகும். அங்கே பார்த்தா ஒரே குப்பையாக இருக்கும். அந்த குப்பைக்கு நடுவில் ஒரு காக்கா இருக்கும். இதை நம்ம ஆளுங்க பார்த்துட்டு என்னடா இது, எதுக்கு ஷீரோ நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, ஒருவேளை ஷின்சான் சோறு சரியாக போட மாட்டான்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க இப்போ அந்த காக்காவும் அந்த மெமிக்கோ பொம்மையை வெளியெடுக்கும். இப்போ கசாமாவும் ஹே இது நம்மளுது தானே, என்ன இருக்குன்ட்டு இப்போ எனக்கு புரியுதுப்பான்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லுவான். அதாவது மசாவை அந்த பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு பேந்த நடந்து போயிருப்பான். அப்போ அந்த பொம்மையை கீழே போட்டுட்டு கீழே போட்ட அந்த பொம்மையை அந்த காக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான்ப்பா நடந்திருக்கும்னு நம்ம கசாமா சொல்ல இப்போ ஷீரோவும் அந்த காக்காவை பார்த்து குலைக்க அந்த காக்காவை அந்த பொம்மையை தூக்கிக்கிட்டு வேகமாக பறந்து போவோம். நம்ம ஆளுங்களும் பின்னாடியே துரத்திட்டு போவாங்க. ரொம்ப தூரம் ஓடுவாங்க. இப்போ அந்த காக்கா அந்த பொம்மையோட ஒரு மரத்தை மேலே போய் உக்காந்துக்கும். நம்ம ஷின்சானும் ஷீரோ டக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு அந்த பொம்மையை கொண்டு வான்னு சொல்ல ஷீரோவும் என்னாலலாம் முடியாதுப்பான்னும். ஷின்சானும் அண்ணன் சொல்லிட்டு இருக்கு, நீ மட்டும் அமைதியாக இருக்க, ஃபுல் ஃபோர்ஸை போடுன்னுமா. ஷீரோவும் ஃபுல் ஃபோர்ஸை போட பாமை தான் போடும். எல்லாம் மூக்க முடிப்பாங்க. அடுத்து அந்த காக்காவும் பொம்மையை தூக்கிட்டு திரும்ப பறந்து போகுமா. இப்போ ஷீரோவும் என்னோட தன்மானத்தை சீண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனோட தலை மேலே காலை வச்சு அப்படியே ஜம்பை போட்டு பால் மாதிரி உருண்டு போயிட்டு அப்படியே அந்த காக்காவை மோதலான்ட்டு கிட்டக்க வரைக்கும் போயிடும். அந்த காக்காவும் பயத்தில் பொம்மையை கீழே போட இப்போ பொம்மையும் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போகும். மொசம் அதை பார்த்துட்டு ஐயோ என் சல்லம் போதேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. இப்போ ஷீரோவும் ஓடுற தண்ணியில் குதிச்சு கஷ்டப்பட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக கரைக்கு சேர்ந்துடும். இப்போ அதோட காஸ்டியூமே கலைஞ்சு போயிடும். எல்லாருமே ஷீரோவை பார்த்து ஷீரோ நீ உண்மையிலேயே மாசுப்பா, நீ உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் டாக் தான்னு சொல்லிட்டு எல்லாம் ஷீரோவை ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளுவாங்க. அடுத்து நம்ம தலைவனும் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டில் ஆக்ஷன் காமின் பார்த்துட்டு இருப்பான். இப்போ மெமிக்கோவும் நேற்று நம்மளை காப்பாற்றின அந்த டாக் எங்கன்னு கேட்க ஆக்ஷன் காமினும் அந்த டாகை விட்டு தள்ளு, இந்த ஆக்ஷன் பூனையை பாருன்னு சொல்லிட்டு அந்த பூனையை காமிச்சு புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாரா. இதை பார்த்து நம்ம தலைவனும் சூப்பர் அப்பு,
அம்மா எனக்கும் ஒரு பூனை வேணும்மா, மிக்ஸியும் அடி வேணால் கொடுக்குறோம், பூனைலாம் கொடுக்க முடியாதுன்னுவாங்க. இப்போ நம்ம தலைவனும் ஷீரோக்கு பூனை கெட்ட போடலான்ட்டு ஷீரோவை பார்க்க ஷீரோ சோகமாக. இதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டடா பாய்.